ஒரு அழகான காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டில் நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்துச்சு. அந்த பறவைகள் ஒன்றுக்கொன்று ரொம்பவே பாசமாக இருந்துச்சு. ஒரு நாள் அந்த காட்டு வழியா ஒரு அழகான ஏஞ்சல் போனாங்க. ஏஞ்சல் போய்கிட்டே இருக்கும்போது அவங்க கண்கள் ஒரு மரத்து மேலே விழுந்துச்சு. அதில் ரெண்டு பறவைகள் ரொம்பவே சோகமாக இருந்தாங்க. ஏஞ்சல் மெதுவா அந்த பறவை கிட்ட போனாங்க. என் ரெக்கைகள் ரொம்பவே பலவீனமா இருக்கு. என்னால இந்த நேரத்துல பறக்க முடியல. என் குழந்தைகள் ரொம்ப பசியா இருக்கு. கடவுளே, எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. அந்த சின்ன பறவை ரொம்பவே சோகமா இருந்ததை கேட்டு ஏஞ்சல் அவங்களுக்கு உதவி பண்ணலான்னு நினைச்சாங்க. பாவம் இந்த பறவை குழந்தைகள், என்னால இவங்களுக்கு கண்டிப்பா உதவ முடியும். நான் இன்னைக்கு இவங்களோட பசிய போக்குறேன். ஏஞ்சல் அந்த குட்டி பறவைகளுக்கு உதவி செய்யலான்னு முடிவெடுத்தாங்க. அதனால் ஒரு கிளியாக மாறி ஒரு கூடை நிறைய பழங்களை கொண்டு போய் அந்த குருவிகளுக்கு கொடுத்தாங்க. அம்மா குருவி பழங்களை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. நீலக்குருவியே, இந்த பழங்கள் எல்லாம் உனக்கு தான். நீ இந்த பழங்களை சாப்பிட்டு உன் குழந்தைகளுக்கும் கொடுத்து பசிய தீர்த்துக்கோ. ரொம்ப நன்றி கிளியே. உங்களோட இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். கிளி வடிவத்தில் இருந்த தேவதை அப்புறமா அந்த குருவி வீட்டில் இருந்து கிளம்பி போனாங்க. ஏஞ்சல் அப்புறமா ஒரு அழகான பூந்தோட்டத்துக்கு வந்து அவங்களோட சொந்த உருவத்துக்கு மாறினாங்க. இன்னைக்கு இந்த குட்டி பறவைகளோட பசியை நான் போக்கிட்டேன். இது மாதிரி கொஞ்ச நாள் இந்த காட்டில் இருக்கலான்னு நான் ஆசைப்படுறேன். ஏஞ்சல் கொஞ்ச நாளைக்கு அந்த காட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு அழகான வெள்ளை பறவையாக மாறினாங்க. மாறி ஒரு மரத்து மேலே போய் உட்கார்ந்தாங்க. ரொம்ப பசி எடுக்குது. யாராவது எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க. தயவு செய்து உதவி பண்ணுங்க. இப்படி அந்த வெள்ளை பறவை வடிவத்தில் இருக்கிற தேவதை காட்டில் உள்ள பறவைகள்கிட்ட உதவி கேட்டாங்க. அந்த சமயத்தில் மீனுக்குருவி இரையை எடுத்துக்கிட்டு அதனோட கூட்டுக்கு போச்சுது. போயிட்டு இருக்கிற வழியில் மீனுக்குருவி வெள்ளை பறவை உதவி கேட்டுக்கிட்டு இருப்பதை பார்த்துச்சு. அப்போது அதுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துது. வெள்ளை பறவையே, நீ இந்த காட்டுக்கு புதிதாக வந்திருக்கியா? உன்னை இந்த காட்டில் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தயவு செய்து எனக்கு கொஞ்சம் உணவு தருவீங்களா? வெள்ளை பறவை இப்படி கேட்ட உடனே மீனுக்குருவி அதனோட மனசில் நினைச்சது, என்னுடைய உணவை இந்த பறவைக்கு கொடுத்துட்டேன்னா நான் உணவுக்கு என்ன செய்கிறது? பரவாயில்ல, நான் சாப்பிட்லன்னா இன்னைக்கு மட்டும்தான் பசியாக இருப்பேன். ஆனால் இந்த பறவை சாப்பிட்லன்னா இது பசியால் இறந்து போயிடும். அதனால் நான் இதுக்கு கண்டிப்பாக உதவி செய்தாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே மீனுக்குருவி அதனோட உணவை அந்த பறவையோட தட்டில் போட்டுட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. இந்த பறவையோட இதயம் ரொம்பவே அழகானது. கண்டிப்பாக அதனோட செயலுக்கு அதுக்கு பரிசை நான் கொடுப்பேன். மீனுக்குருவி பசியோடையே அதனோட கூட்டுக்கு திரும்பி போச்சுது. ஆனால் கூட்டுக்கு போனதுமே அதுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவியோட வீடு முழுவதுமே இலவம் பழத்தால் நிறைஞ்சிருந்துச்சு. மீனுக்குருவி அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுச்சு. அந்த வழியாக வந்த காகம் மீனுக்குருவியோட வீட்டில் நிறைய பழங்கள் இருப்பதை பார்த்து அதனோட பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு. மீனுக்குருவி, நம்ம காட்டில் இருக்கிறதே ஒரு இலவம் மரம்தான். அதில் கூட இவ்வளவு காய்கள் காய்க்காது. உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு காய்கள் கிடைச்சிச்சு? காலுக்காகவே, நான் இன்னைக்கு வர வழியில ஒரு வெள்ளை பறவையை பார்த்தேன். அது பசியால ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கு நான் உணவு கொடுத்தேன். நான் நினைக்கிறேன் அதுக்கு உணவு கொடுத்தனால தான் எனக்கு இவ்வளோ பரிசு கிடைச்சு. ஆகா மீனுக்குருவி, இந்த வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா நான் இந்த பழங்களை மார்க்கெட்டில் விற்று நிறைய காசு சம்பாதிச்சிருப்பேன். சரி, எனக்கு இப்போ சந்தைக்கு போக நேரம் ஆச்சு. நான் கிளம்புறேன். காகம் அதனோட மனசில் வெள்ளை பறவையை நினச்சிக்கிட்டே அதனோட வீடை நோக்கி போச்சு. காகத்தோட மனைவி காகத்துக்காக ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்துச்சு.
என்னங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க? நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் பழங்களை விற்க வேண்டாமா? சீக்கிரம் கிளம்புங்க. இன்னைக்கு வர வழியில கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. நான் இப்போமே மார்க்கெட்டுக்கு போய் பழங்களை வித்துக்கிட்டு வரேன். காலுக்காகம் பழக்கூடை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி கிளம்பி போச்சு. மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில காலுக்காகத்துக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இந்த பழத்தை மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு பதிலாக வெள்ளை பறவைக்கு கொடுத்தா எனக்கு நிறைய பழம் கிடைக்கும். அப்போது சீக்கிரமாகவே நான் பணக்காரன் ஆயிடலாம். அப்படின்னு நினச்சிக்கிட்டே காகம் வெள்ளைப்பறவை இருக்கிற இடத்த நோக்கி போச்சுது. அங்கே வெள்ளைப்பறவை உதவி உதவின்னு சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. காகம் அந்த பழக்கூடையை எடுத்து வெள்ளைப்பறவை கிட்ட கொடுத்துச்சு. பறவையே, என் கூடையில் இருக்கிற பழங்கள் உங்கள் பசியை போக்கும்னு நினைக்கிறேன். என் வீட்டில் எனக்கு நிறைய பழங்கள் இருக்கு. நான் அதை போய் சாப்பிட்றேன். நீங்கள் இதை வயிறார சாப்பிடுங்க. காகம் வெள்ளைப்பறவை கிட்ட இப்படி சொல்லிட்டு அதனோட வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டில் கூடை நிறைய பழங்கள் இருக்கும்னு நினச்சி ரொம்பவே ஆசையாக அது தன்னோட வீடை நோக்கி போச்சு. ஏஞ்சல் அவங்களோட சக்தியால் வீடு முழுவதும் பழங்களால் நிறைய வச்சாங்க. ஆகா, பார்த்தீங்களாங்க இந்த அதிசயத்தை? நம்ம வீடு ஃபுல்லாகவே பழக்கூடையால் நிறைஞ்சிருக்கு. காலுக்காகம் நடந்த எல்லா விஷயத்தையும் அதனோட மனைவி கிட்ட சொல்லுச்சு. ஆகா, இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அருமையான வாய்ப்புங்க. எப்படியாவது அந்த பறவையை நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டா நாம தான் இந்த காட்டிலே ரொம்பவே பணக்காரங்களாக இருப்போம். நாளைக்கு நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க. மறுநாள் காலையில் காலுக்காகம் அதனோட மனைவி சொன்னது மாதிரி வெள்ளை பறவையை ஒரு கூண்டில் அடைச்சி அதனோட வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு. வெள்ளைப்பறவை, எங்களுக்கு இப்போ நிறைய ப்ளூபெர்ரிஸ் வேணும். நீ இப்போ உடனே எங்களுக்கு அதை தந்தாகணும். காகம் இப்படி கேட்ட உடனே வெள்ளை பறவை நிறைய ப்ளூபெர்ரிஸை காகத்துக்கு கொடுத்துச்சு. தயவு செய்து என்னை விட்டுடுங்க. நான் தான் நீங்கள் கேட்டதை கொடுத்துட்டேன்ல. கூண்டிலிருந்து விடுவிக்கும்படி வெள்ளைப்பறவை காகத்திடம் ரொம்பவே கெஞ்சி கேட்டுச்சு. ஆனால் காகங்கள் வெள்ளைப்பறவையை கூண்டிலிருந்து விடுவிக்கல. என்னங்க, நீங்கள் இந்த பழங்களை கொண்டு மார்க்கெட்டில் வித்துட்டு வாங்க. நான் இந்த பறவையை பார்த்துக்கிறேன். காலுக்காகம் ப்ளூபெர்ரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பி போச்சுது. வெள்ளைப்பறவை, உன்னால் இந்த கூட்டில் இருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. தப்பிக்க முயற்சி பண்ணுனா உனக்கு தான் கெடுதல். நான் வெளியே போயிட்டு இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகம் அங்கேருந்து கிளம்பிச்சு. இந்த பேராசை பிடிச்ச பறவைகளோட மனசுல அழுக்கும் கெட்ட எண்ணமும் தான் நிறைஞ்சிருக்கு. இவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு பாடத்தை கற்பிக்கணும். உடனே வெள்ளைப்பறவை அதனோட உருவத்தில் இருந்து காலுக்காக்காவோட மனைவியின் உருவத்துக்கு மாறிச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மார்க்கெட்டுக்கு போன காலுக்காக்கா அங்கே வீட்டுக்கு வந்துச்சு. ஐயோ, என்னோட இந்த நிலைமையை பார்த்தீங்களா? வெள்ளைப்பறவை என்னை கூண்டில் அடைச்சிட்டு அது தப்பிச்சிடுச்சுங்க. தயவு செஞ்சு என்னை கூட்டில் இருந்து வெளியே எடுங்க. காலுக்காகம் பறவையை கூட்டிலேருந்து விடுவிச்ச உடனே பறவை அதனோட சொந்த உருவத்துக்கு மாறிச்சு. இதை பார்த்த காலுக்காகம் அப்படியே பயத்தில் உறைஞ்சி போய் நின்றுச்சு. ஏஞ்சல் வெளியே வந்தோடனே 2 காகத்தையும் பாம்பா மாற்றிட்டாங்க. நீங்கள் இருவரும் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டீர்கள். இதற்கான தண்டனை உங்களுக்கு கிடைத்தே தீரும். பேராசையால் பிறருக்கு துன்பம் இழைப்பது ஈடு செய்ய முடியாத இழப்பை உங்களுக்கு கொடுக்கும். 2 காகங்களுக்கும் சாபம் கொடுத்துட்டு ஏஞ்சல் அந்த காட்டில் இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அன்று முதல் அந்த 2 காகங்களும் நாகப்பாம்பாவே அந்த காட்டை சுற்றி வந்துச்சு. பசங்களா, இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோன்னா, பேராசையால் மற்றவர்களை நாம் கஷ்டப்படுத்தினா அது நமக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும். இது மாதிரி நல்ல கதைகளை நீங்கள் தினமும் கேட்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.